ஹலோ கைஸ், நம்ம ரொம்ப நாளாகவே வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரெயின், ஆக்சுவலாக இந்தியன் ரயில்வேல ரொம்ப ப்ரீமியமான ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதுக்கான சான்சஸ் எப்போவுமே கிடைக்கல. திடீர்னு இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி ட்ராவலாக நம்ம திருநெல்வேலி வரையும் போக வேண்டியிருந்தது. ஸோ எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்து அங்கே சென்னையில் ஃபுல்லாக பயங்கர மழையாக பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நம்ம பஸ்ஸில் ஏறினா கண்டிப்பாக நம்ம நினச்ச டைமில் போய் சேர முடியாது. ஸோ அதனால் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணும்போது, நம்ம ட்ரெயினில் என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது நம்ம ட்ராவல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தால் வந்தே பாரத்தில் வந்து டிக்கெட் இருந்தது. ஸோ டக்குன்னு புக் பண்ணி அதில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து சென்னையிலேருந்து நாகர்கோவில் ரன் ஆகிட்டு இருக்கிற வந்தே பாரத்தில் தான் இப்போ இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ தாம்பரத்தில் 5:22 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டைம் இப்போ வந்து 5:05 ஆகுது. நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இன்னொரு 15 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும். ஸோ வந்தோடனே இந்த வந்தே பாரத்தில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகலாம். இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் 7 and 8 கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாகவே ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. இந்த சீலிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ளோரிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் போட்டிருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் வந்து இதில் வந்து கிரானைட் போட போகிறாங்க போல இருக்குது. ஏன்னா வந்து கிரானைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெடியாக இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் போட்டாங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ரெடியாக இருக்கும் கிளம்புறதுக்கு. Chennai Airport, Nagarkoil Junction, Vande Bharat Express will arrive shortly on platform number 7. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 2067 சென்னை Airport, Nagarkoil Junction, Vande Bharat Express நடைமேடை 7 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த C4 கோச்சில் தான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மினிட்ஸ் லேட்டாக தான் நம்ம தலைவர் வந்தாப்புல. வந்து 2 கோச்சஸ் இருக்குது. வந்து ஒன்று வந்து ஏசி சேர் கார், அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். ஸோ நம்ம போகிறது வந்து சேர் காரில் தான். சேர் காரில் ஒரு 2 சீட்டு, அப்புறம் 3 சீட்டு அந்த மாதிரி இருக்கும். பட் எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 2 சீட் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்புறம் இந்த சேர் பொசிஷன்ஸ் தான் எப்படி பார்க்கலாம். இது வந்து ஆன்போர்டிங் கேட்டரிங் தான். ஸோ கேட்டரிங் வந்து ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் அந்த ட்ரெயின்லேயும் பாத்ரூம் இவ்வளோ க்ளீனாக பார்த்ததில்ல. சோப் டிஸ்பென்சர் ஆட்டோமேட்டிக், டேபு இது பார்த்திங்கன்னா இருக்கும். இது எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ ஹேண்ட் ட்ரையர், பேசின் எல்லாமே இந்த ஏர்வேக் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் பியூரிஃபையர். ஸோ ஃப்ளஷ்ஷு ஜஸ்ட் ஒரு டைம் ஃப்ளஷ் பண்ணால் போதும். பேப்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. 6 o'clock கிட்ட நம்ம செங்கல்பட்டு ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லி, வடை, சாம்பார், சட்னி அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கூட ஒரு ஸ்வீட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து சாப்பாடு வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுருக்காங்க. ஸோ அது போக எனி எமர்ஜென்சி அப்படின்னா எப்படி டோர் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற கைட்லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் எமர்ஜென்சி டைமில் ட்ரெயின் ஃபஸ்ட்டு நிற்கணும். நின்ன பிறகு இதை ஓப்பன் இதை பிரேக் பண்ணி இதை வந்து புஷ் பண்ணோன்னா வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அது வந்து ட்ரெயின் நின்ன பிறகு தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எமர்ஜென்சி டாக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா, இப்போ எதுவும் எமர்ஜென்சினா இந்த பட்டனை புஷ் பண்ணணும். இந்த பட்டனை புஷ் பண்ணோன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மைக்ரோஃபோனில் பேசணுன்னா அங்கே வந்து டிரைவர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இமீடியட்டாக இன்னொரு டைம் புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நீங்கள் திரும்ப புஷ் பண்ணிட்டீங்கன்னா கால் டிஸ்கனெக்ட் ஆயிரும் அப்படின்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். செக்யூரிட்டி டிவைஸ் பார்த்திங்கன்னா நிறையா சிசிடிவி கேமரா இருக்குது. எவ்ரி டோர் என்ட்ரன்ஸ், இந்த டோரோட என்ட்ரன்ஸ், அந்த டோரோட என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ராகிற இடத்துலையும் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள கேபினுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தாலும் உள்ளேயும் ஒரு 6 சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ செக்யூரிட்டி டிவைஸ் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள பேடிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பாலிஷ்டான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹார்டாக இருக்குது. அதுபோக நம்மளுக்கு எதுவுமே எதுவுமே படாது. நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே இந்த ஸ்க்ராட்ச், அதாவது அடிபடுற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கோச்லேயும் வந்து டிஸ்பிளே ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனில் வந்து ட்ரெயின் இப்போ என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஷன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது.
அப்புறம் அடுத்து வரப்போகிற ஸ்டேஷன்ஸ் அது எல்லாமே அதில் வந்து. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது தான் வந்து சேர் கேர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு வந்து 3 சீட் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து 2 சீட் இருக்கும். டோட்டலாக ஒரு ரோலுக்கு 5 சீட் இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிற எல்ஹெச்பி கோச்சஸ், ஐசிஎஃப் கோச்சஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வந்தே பாரத்தில் சஸ்பென்ஷன் சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து உள்ள கோச்சுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீல் வரும். ஏன்னா கொஞ்சம் கூடமே ஷேக் ஆகிற ஃபீலிங்ஸே இருக்காது. இதுவே நம்ம நார்மல் ட்ரெயினில் எல்ஹெச்பி ட்ரெயினில் போகும்போது அந்த ஷேக்கிங் பயமாக ஃபீல் ஆகும். பட் அது வந்தே பாரத்தில் கொஞ்சம் கூடமே இல்லை. ஸோ ஐசிஎஃப் இந்த இதில் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோச்சுக்குள்ளே இந்த டாக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இந்த வந்தே பாரத்தில் நம்ம எங்கே இருந்தாலுமே வந்து ஃபுல் அவுட் சைடு வியூவும் கிளியராக பார்க்க முடியும். ஏன்னா ரொம்ப பெரிய மேசிவான விண்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபோக நம்ம வந்து எவ்வளோ லக்கேஜ் வந்தாலும் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக தனியாக மேலே லக்கேஜ் கேரியர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வச்சுக்கலாம். அதுபோக ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அந்த லைட்ஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லைட்டை டச் பண்ணாலே போதும், லைட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுபோக வந்து நம்ம இப்போ சாப்பாடு இல்லைனா லேப்டாப் எதுவும் வச்சு ஒர்க் பண்ணணும்னா அதுக்காக நம்மளுக்கு ஒரு முன்னாடி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பாட்டில் ஹோல்டர் அதுவும் கொடுத்துருந்தாங்க. நம்ம பேப்பர் இல்லை புக்கு எதுவும் வைக்கணும்னா அதுக்கு வந்து கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பேப்பர் புக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக சார்ஜ் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து புஷ் பண்ணுறதுக்காக புஷ் பேக் பட்டனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஜஸ்ட் அதில் புஷ் பண்ணிவிட்டு பேக்கில் சாஞ்சா நார்மல் புஷ் பேக்ஸ் ஒர்க் ஆகிடுது. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ விழுப்புரத்துக்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது தாம்பரத்தில் கிளம்பி விழுப்புரத்தில் இருந்து ஒரு ஸ்டாப்பிங் 6:55 வந்துச்சு. அப்புறம் வந்து விழுப்புரத்தில் இருந்து இப்போ திருச்சிக்கு வந்து 8:55 வந்திருக்கு. ஸோ திருச்சி ஸ்டேஷனில் இருக்கோம். கேட் ஓப்பன் ஆகிருக்கு. ஷார்ப் 9க்கு வந்து திருச்சியிலேருந்து கிளம்பிடுச்சு. திருச்சியிலேருந்து கிளம்பி ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது திண்டுக்கலுக்கு. நடுவில் ஒரு மவுண்டைன் மாதிரி ஒரு லொக்கேஷன் வருது. கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். டைம் 10 o'clock ஆகுது. திண்டுக்கல் ஜங்ஷன் வந்திருக்கோம். திருச்சியிலேருந்து திண்டுக்கலுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour, கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் 1 hourல வந்துட்டோம். எக்ஸிக்யூட்டிவ் சேர் கேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 seater. பட் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலர் தான் இருக்குது. பட் இந்த ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் கேரில் லெக் ரூம் ஸ்பேஸ் தாராளமாக இருந்தது. பாருங்கள், நான் கால் நீட்டும் போது எவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான லெக்ஸ் ரூம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம புக் எதுவும் வைக்கணும்னா முன்னாடி அந்த சீட்டுக்கு முன்னாடி ஒரு கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதில் வச்சுக்கலாம். அப்புறம் சாப்பாடு எங்கடா வச்சு சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தா இந்த லாங் ரெஸ்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒரு பேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதிலே வந்து கப் ஹோல்டர், அப்புறம் வந்து நம்ம லேப்டாப்போ இல்லைனா சாப்பாடு அதை வச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து புஷ் பேக் சைடில் கொடுத்துருந்தாங்க. அதை ஜஸ்ட்டு புஷ் பண்ணிவிட்டு சாஞ்சிக்கலாம். கீழே உள்ள அந்த லிவரை புஷ் பண்ணி தான் நம்ம வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அதையும் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீட்ஸ்க்குமே வந்து இண்டிவிஜுவல் சார்ஜ் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. டைம் வந்து 10:40 ஆகுது. இப்போ நான் வைகை ரிவரை கிராஸ் பண்ணி மதுரைக்கு கிராஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போது அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த ஸ்டேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி. அப்புறம் வந்து வந்தவொடனே எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட். 10:45 மதுரை ஜங்ஷன் வந்துருக்கு. இப்போ வந்து வெயில் அதிகமாகிடுச்சாலோ இல்லைனா வந்து தூங்குறதுக்கு வெளிச்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலோ அதுக்காக இங்கே வந்து சைடில் ஒரு புல் பண்ணுற மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் நம்ம மேலேருந்து புல் பண்ணி எந்த இடத்துல விட்டுறீங்களோ அது எப்படி நின்றுடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வேணும்னா புல் பண்ணிக்கலாம், வேணான்னா ஜஸ்ட் மேலே தள்ளி விட்டிங்கன்னா அதுவே போயிடும். இந்த மதுரையிலேருந்து எக்ஸிட் ஆகியும் சில VAP 4 VAP 7 இன்ஜின் ரெஸ்டட் ஸ்டேட்டில் இருந்து ஜஸ்ட் அதையும் கவர் பண்ணி போட்டிருந்தேன். நடுவில் வந்து ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட் அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வேணாலும் வாங்கிக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. இப்போ எனி எமர்ஜென்சி ஸோ செப்பரேட் விண்டோ இருக்குது இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா அங்கே வந்து அந்த ஹேமர் இருக்குது. ஸோ அந்த கிளாஸை ப்ரோக் பண்ணி அந்த ஹேமர் எடுத்துகிட்டு இந்த ரெட் கலர் பட்டனில் அடிக்கணும். ஸோ அடித்தா இந்த கிளாஸ் வந்து ப்ரோக் ஆகிரும். ஸோ அது வழியாக நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட். அதுபோக எமர்ஜென்சி அலாரம் இருக்குது. 11:20 கிட்ட விருதுநகர் ஜங்ஷன் வந்திருக்கு. விருதுநகர் ஜங்ஷனில் இதில் ஸ்டாப்பிங் கிடையாது. பட் பிளாட்ஃபார்மில் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் நிற்குதா இல்லைனா அப்படியே கொத்தருந்து போகுதான்ட்டு. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நான் குருவாயூரில் வரும்போது இந்த வந்தே பாரத்தை வந்து நான் அந்த விருதுநகரை விட்டு ஜஸ்ட் வெளியே வரும்போது தான் நான் பார்த்தேன். ஸோ அங்கே தான் வந்து கிராசிங் இருந்தது. ஸோ நான் வந்து அந்த குருவாயூர் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் நம்மளுக்கு வந்து வேற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. சரி வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அங்கேருந்து இன்னொரு வந்தே பாரத் கிராசிங் நாகர்கோயில் டு சென்னை வந்தே பாரத். லஞ்சுக்கு சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், ஸ்வீட்டு, தயிர் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கோவில்பட்டியிலேருந்து டிபார்ட் ஆகிட்டு டைம் வந்து ஆல்மோஸ்ட் 12 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் லைட். ஸோ 12:30க்கு திருநெல்வேலி போகணும். எந்த மணி வயசு பார்க்கலாம். ஸோ ஒரு கோச்சில் வந்து 2 இதை மாதிரி டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ வந்து ட்ரெயின் எங்கேருந்து எங்கே போகுது, இப்போ டைம் என்ன, ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எவ்வளோ நேரத்தில், அதை எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ நேரத்தில் வருது. ஸோ அது எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து கிராஃபும் டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ எந்த ஸ்டேஷன் எத்தனை மணிக்கு வரணும் அது எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. அது இது சேம் வந்து வாய்ஸ் கமெண்ட்டாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ கோவில்பட்டியை தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் வந்துருக்கும். பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால ட்ரெயின்லாம் ஸ்லோவாக போயிட்டு. ஸோ இந்த ஷேர் காரில் சீட்டிங் கொஷின் பார்த்தோன்னா இந்த சைடு 3 சீட் இருக்கும், 3 பேர் வர மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு வந்து 2 சீட் இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு ரோவில் 5 பேர் உட்கார மாதிரி இந்த சேர் காரில் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் போய் பார்க்கலாம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் 4 சீட்டாக இருக்கும். இந்த சைடு 2, இந்த சைடு 2 அப்படி இருக்கும். பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இப்படி 80 டிகிரி ரொட்டேட் பண்ணிட முடியும். பார்த்தீங்கன்னா இப்படி ஆப்போசிட்டாக ஒரு ஃபேமிலியாக வரணும், 4 பேர் இப்படி ஆப்போசிட்டாக வர முடியும். ஏன்னா இது வந்து அப்படியே ரொட்டேட்டபிள். பட் வந்து சேர் காரில் அது வந்து ஃபிக்ஸ்டு. செலக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த லிவரை மிதிச்சுட்டு நம்ம அந்த ஃபுல் சேரையும் ரொட்டேட் பண்ணோம்னா ரொட்டேட் ஆகும். இடிக்குது. ஸோ அந்த டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ணி இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்டில் தான் இப்போ லாக் ஆகிடுச்சு. இல்லை லாகர் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி வரலாம். எக்ஸிக்யூட்டிவ் சேர் காருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு ரோவில் 4 சீட்டு தான். பட் அதில் வந்து 5 சீட்டு. ஸ்பேஸ் வைஸ் வந்து இது கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னாலே இந்த ஃபுட் ரெஸ்ட் டிஸ்டன்ஸ் நல்லா நிறையா இருக்குது. தாராளமாக இருந்துக்கலாம். பட் வந்து அங்கே வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்காது. அதுபோக மற்றபடி கம்ஃபர்டபுள் வைஸ் இது வந்து உங்களால் 180 டிகிரி நான் எந்த டேரக்ஷன் வேணுமோ அப்படி சேஞ்ச் பண்ண முடியும். பட் அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம சேர் காரில் பண்ண முடியாது. பட் ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா அது 1600 இன்க்ளூடிங் ஃபுட்டு. இது வந்து ஆல்மோஸ்ட் 3000 இன்க்ளூடிங் ஃபுட்டு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதெல்லாம் மேபி ஒரு டைம் நல்லா ஸ்பேஷியஸாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பட்ஜெட்டாக ஒரு டைம் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேர் கார் சூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அகைன் ஒரு இண்டிவிஜுவலோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நம்ம இறங்க வேண்டிய திருநெல்வேலி ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம்னா கங்கைகொண்டானில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் டைம் வந்து 12:30 தாண்டிடுச்சு. 12:30க்கு நம்ம திருநெல்வேலியில் இருந்துருக்கோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 12:30 தாண்டிடுச்சு. ஸோ நம்ம திருநெல்வேலியில் இறங்கிட்டு நம்ம அதோட இந்த ட்ராவல் ஜர்னி முடிவுக்கு வருது. ஸோ உங்களுக்கு வேறு இதை தவிர வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ணிடுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனும் எத்தனை மணிக்கு வந்து சேரும் அந்த டைமும் இதில் டிஸ்பிளே ஆகுது. ஃபைனலி நம்ம வரண்டிய திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கு. ஸோ ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன். ஸோ வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பெட்டராக கவர் பண்ணுறேன். ஸோ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பாய் பாய். ஸோ நம்மளை ட்ராப் பண்ணிட்டு வந்தே பாரத்துங்கிறது கிளம்ப